வெல்கம் டு பியாஸ் வேர்ல்ட். பருப்பு குழம்பு, புளிச்சக்கீரை பருப்பு குழம்பு என்னோடய ஸ்டைலில். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தோரம் பருப்பு, அதில் 2 ஆனியன், பச்சை மிளகா ஒரு 4, ஒரு 3 தக்காளி, அப்புறம் புளிச்சக்கீரை கொஞ்சம், ஒரு கட்டலை கால் தான் நான் போட்டிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு மிளகாத்தூள், இது வீட்டில் அடித்த மிளகாத்தூளுங்க. சால்ட் 1 ஸ்பூன், குவான்டிட்டி பொறுத்து போட்டுக்கணும். மஞ்சள், வாட்டர், ஆயிலு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ குக்கர் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணணும். 6 விசில் இருந்தால் கரெக்டாக வெந்துடும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில், அப்புறம் நெய். ஏன்னா குழந்தைங்க நம்ம சில குழந்தைங்க நெய் சாப்பிடாது. இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நம்ம போட்டது தெரியாமல் இருக்கும். கடுகு, ஜீரகம், உளுந்து, கார்லிக் ஸ்மாஷ் பண்ணி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. நான் எப்போ இறக்கும்போது முன்னாடி தான் போடுவேங்க. அதனால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் எனக்காக சப்பாத்தி, எங்கள் வீட்டில் அவங்களுக்காக ரைஸு, ஆம்லேட்டு. பாருங்கள், சப்பாத்தி நான் போட்டிருக்கிறேன். அது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், வேணால் பாருங்கள். எனக்கு சப்பாத்தி, அவங்களுக்காக இப்போ ஆம்லேட் போட போகிறேன். பாருங்கள், இது எப்படி என்ன ஆம்லேட்டு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும், பிளாஸ்டிக்கு, அதாவது எனி கிளாஸ். நீங்கள் என்னென்னா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நம்ம வெளியில் போட்டுடணும். அப்போ நம்ம வீட்டு சாமானுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சால்ட்டு, மிளகாத்தூள் போட்டுட்டு அதில் லைட்டாக வாட்டரை ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் எக்கு உடைச்சிட்டு அதில் போட்டுடுவேன். போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் இப்படி போடுவேன். இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்கள், இந்த ரைஸ்க்கு தால் அண்ட் ஆம்லேட். ரொம்ப தால் குழம்புக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மோர் மிளகா நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சிக்கன் 65 நல்லாயிருக்கும், பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும். எனக்கு அதிகமாக பொட்டேட்டோ ஃப்ரை அண்டு சில்லி நல்லாயிருக்கும், மோர் மிளகா ஆம்லேட். எங்கள் டாக்டருக்காக இது பாருங்கள், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம லேடிஸ்க்கு ஐரன் சக்தி புளிச்சக்கீரை ஓகே. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.